بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. كل نفس ذائقة الموت. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. كل نفس ذائقة الموت. صدق الله العظيم. أن بقاء المسلمين كل يوم غنيمة الله فرائل وصلاته أو كما قال عليه الصلاة والسلام. இந்த மன்றத்தில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மரணமும் மறுதலும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். நிச்சயமாக ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியவையே. قال عليه الصلاة والسلام عن أبي سعيد أن بقاء المسلمين كل يوم غنيمة بأداء الفرائض والصلاة. மனிதன் உயிருடன் இருப்பதானது ஒவ்வொரு நாளும் கடமைகளையும் தொழுகைகளையும் நிறைவேற்ற அல்லாஹ்வின் திக்ருகளை ஓதும் வாய்ப்பாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபீ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். உலகில் மனிதன் மட்டும் மரணம் அடைகிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். மனிதன் மட்டும் மரணம் அடைகிறது. மரம், செடி, கொடி, பூச்சி இவைகள் அனைத்தும் மரணிக்கக்கூடியவையே. இவ்வுலகத்தில் மரணம் அடையாத நபர்கள் 3 பேர். 1 இப்லீஸ், 2 தஜ்ஜால், 3 கிருதபி. இவர்கள் கியாமத் நாளில் மரணம் அடைவார்கள் என்று சில இமாம்களின் கருத்தாகும். ஹலக்கத் மௌத்தவல் ஹயாத்து லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. உங்களில் எவர் அழகான செயல் செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்கே மரணத்தை வாழ்க்கையும் படைத்துள்ளான். ஐனமா தகுனும் யுத்ரிக்குமுல் மௌத்து. எங்கே இருந்தாலும் மரணம் உங்களை பிடிக்கும். ஒரு மூதாட்டி இரும்பு பெட்டிக்குள் இருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். மனிதன் வாழ முடியாத அண்டார்டிகாவில் வாழ்வை அமைத்துக் கொண்டாலும் மரணம் வந்தே தீரும். ஒரு வயதான மூதாட்டி ஒருவர் விறகை தூக்கி கொண்டு நடந்து கொண்டிருக்கும் போது அந்த விறகு அனைத்தும் கீழே விழுந்தது. அப்போது அந்த மூதாட்டி மலக்கும் போது என் உயிரை எடுக்க வார்கள் என்று கூறினார்கள். அதற்கு உடனே மலக்கும் போது வந்துவிட்டார்கள். அந்த மூதாட்டி நீங்கள் யார் என்று கேட்டதற்கு நான் தான் மலக்கும் மௌத் என்று அந்த மூதாட்டியிடம் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீர்கள் என்று அந்த மூதாட்டி கேட்டார்கள். நீங்கள் தான் உயிரை கைப்பற்ற வர சொன்னீர்கள் என்று மலக்குல் மௌத் கூறினார்கள். அதற்கு நான் இந்த விறகை எடுத்து வைப்பதற்காக உங்களை கூப்பிட்டேன் என்று கூறினார்கள். இதா ஜாஅ அஜலுஹும் ஃபலா துஸ்தக்ரிஜு சாஅத்து வலா யஸ்தக்திமூன. குறிக்கப்பட்ட சமனை வந்துவிட்டால் ஒரு நிமிடம் கூட பிற்படுத்தப்படாது, முற்படுத்தப்படாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயான் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் அங்கு உட்கார்ந்திருந்தார். அப்போது வெளியிலிருந்து ஒரு மனிதர் அவரை முறைத்து பார்த்து கொண்டே இருந்தார். அதற்கு அந்த மனிதர் அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினார்கள். அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரை வேறு ஒரு இடத்தின் பக்கம் அனுப்பி வைத்தார்கள். அந்த இடத்தில் மலக்குல் மௌத் அவர்கள் உயிரை ஏற்றிவிட்டார்கள். அப்போது இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டார்கள், நீங்கள் ஏன்
ஏன் அந்த மனிதரை முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்திடம் கேட்டார்கள். அப்போது அல்லாஹ் அந்த மனிதரின் உயிரை எடுப்பதற்கு எனக்கு கட்டளையிட்டிருந்தான். அப்போது அந்த மனிதர் உங்கள் சபையில் அமர்ந்திருந்ததால் எப்படி எடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் நான் அவரை குறைத்து பார்த்தேன். நீங்கள் அவரை எந்த இடத்தில் உயிர் கைப்பற்றப்பட வேண்டுமோ அந்த இடத்திற்கு நீங்கள் அவரை அனுப்பிவிட்டீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டால் ஒரு உகது மலை அளவு நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கஃனிலும் கலந்து கொண்டால் 2 உகது மலை அளவு நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் சுன்னத்தாக ஆக்கி வைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மோதிரத்தில் ஒரு வார்த்தை எழுதியிருந்தது, ரஃபாகில் மௌத்தி வஅதஹு, உபதேசத்திற்கு மௌத் ஒன்றே போதுமாகும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மோதிரத்தில் எழுதியிருந்தது. நல்லடியார்கள் மரணமடைந்தால் அவர்களை குளிப்பாட்டி ஜனாசாவை எடுத்து செல்லும் போது என்னை விரைவாக கொண்டு செல்லுங்கள் என்று கூறுவார்கள். அதே கெட்ட மனிதராக இருந்தால் என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்கும் என்று அதை மனிதர்களோ ஜின்னுகளோ உணர முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நம் அனைவரும் மௌத்திற்கு தயாரிப்போடு இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.